நுகேகுட எதிர்க்கட்சிகளின் பேரணியில் துப்பாக்கியுடன் உள்நுழைந்த நாமல் ராஜபக்சவின் நண்பர். விசாரணைகள் தீவிரம். வங்காள விரிகுடாவில் உருவான 2 மிக பெரும் தாளமுக்கங்கள் 130 ஆண்டுகளின் பின் உருவாகப் போகும் பேரழிவு. இலங்கைக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வெளிநாட்டில் தலைமறைவாகியிருந்த பாதாள உலக குழுவின் தலைவன் ஜக்கொடமுல்ல கலுவாவின் நண்பர் அதிரடி கைது. கொழும்பு கொள்ளுப்புட்டி உணவகத்தில் நடந்த மோசமான செயல். உணவருந்த வந்தவர்கள் மீது ஊழியர்கள் கடும் தாக்குதல். விசாரணைகள் ஆரம்பம். வடகிழக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து இன்றும் வீடுகளின்றி வாழ்பவர்களுக்கு 2500 வீடுகள் நிர்மாணித்து கொடுக்கப்படும். அனுரவின் அதிரடி அறிவிப்பு. விடுதலை புலிகளை ஆதரித்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளும் கனடா அரசாங்கம் கடும் எச்சரிக்கை விடுத்த விஜித ஹேரத். நுகேகொடையில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதித் லோக்குபண்டார கைத்துப்பாக்கியுடன் மேடையில் நின்றமை சர்ச்சையை கிளப்பியுள்ளது. குறித்த விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்படி கூட்டத்தில் நாமல் ராஜபக்ஷ எம்பி உரையாற்றும் போது அருகில் கழுத்துப்பை ஒன்றை தாங்கியபடி கைத்துப்பாக்கி ஒன்றை சுடுவதற்கு தயார் நிலையில் வைத்திருக்கும் பாணியில் உதித் லோக்குபண்டார நின்று கொண்டிருந்தமை சமூக ஊடகங்களில் பேசு பொருளாகியுள்ளது. தற்போது சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உதித் லோக்குபண்டார அப்படி இருந்தது ஏன்? அவர் நாமல் ராஜபக்ஷவுக்கு பாதுகாப்பு வழங்கினாரா அல்லது தற்பாதுகாப்புக்காக அப்படி செயற்பட்டாரா என்ற கோணங்களில் நோக்கப்படுவதால் விசாரணைகளை நடத்த தீர்மானித்திருக்கும் பாதுகாப்பு அமைச்சு இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை நுகேகொடை பகுதிக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரிடம் கூறியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் உதித் லோக்குபண்டார மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரிடம் வாக்குமூலம் பெறவும் காவல்துறை தயாராகி வருகின்றது. உதித் வைத்திருந்த கைத்துப்பாக்கி சில வேளை பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெறப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அதனை பொதுவெளியில் அப்படி வைத்திருக்கலாமா? இது அச்சமூட்டும் செயற்பாடாக அமையாதா என்ற கோணங்களிலும் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிகின்றது. எவ்வாறாயினும் இந்த கைத்துப்பாக்கி ஏந்திய விவகாரத்தை நாமல் ராஜபக்ஷ அறிந்திருக்கவில்லை என பொதுஜன பெரமுன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது திங்கட்கிழமை நேற்று மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எனவே நாடு முழுவதும் தற்போது நிலவும் மலையுடனான காலநிலை அடுத்த சில நாட்களிலும் தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. எதிர்வரும் நாட்களில் ஏற்படவுள்ள அரிதானதும் ஆபத்து மிக்கதுமான வளிமண்டல குழப்பம் காரணமாக வடக்கு மாகாணம் கடும் பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இடர் பாதிப்புகளை தணிப்பது மற்றும் எதிர்கொள்வது தொடர்பான அவசர முன்னாயத்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் அவர்கள் தலைமையில் நேற்று திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாவண்ணா பிரதீபராஜா தற்போதைய வானிலை சூழல் குறித்து விரிவான விளக்கமளித்தார். இரு காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இலங்கை ஊடாக நகர்ந்து செல்லும் நிகழ்வானது கடந்த 130 ஆண்டுகளில் இப்போதுதான் நிகழ்கின்றது. இது ஓர் அபூர்வமான மற்றும் ஆபத்தான வானிலை நிகழ்வாகும். இதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் மிக கனமழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் அவர் எச்சரித்தார். மேலும் ஏற்கனவே பெய்த மழையால் மண் ஈரமாகியுள்ளதால் பலத்த காற்று வீசும் போது மரங்கள் வேரோடு சாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் கடல் நீர் மட்டம் இந்த காலப்பகுதியில் உயர்வாக இருக்கும் என்பதால் வெள்ள நீர் வடிந்தோட முடியாத சூழல் காணப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு கொள்ளுப்பட்டி பகுதியில் உணவகம் ஒன்றின் முன் நேற்றிரவு இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காணொலியொன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் சிலரின் மீது உணவகத்தின் ஊழியர்கள் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. உணவு வாங்க உணவகத்திற்கு வந்த ஒரு குழுவிற்கும் அதன் ஊழியர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. உணவு பரிமாறுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மோதலில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரத் கனடாவில் பிரிவினைவாத கொள்கைகளை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளுக்கு எதிராகவும் குறிப்பாக விடுதலை புலிகளின் சின்னங்களை பொதுவில் பயன்படுத்துவதை தடை செய்ய கோரியும் கனடா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கைக்கான கனடா யுஎஸ்தானிகர் இசபெல் கெத்தரின் மார்டின் அவர்களுடன் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது அமைச்சர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். கனடாவில் இயங்கும் உள்ளூர் குழுக்களின் இத்தகைய நடவடிக்கைகள் இலங்கையில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு முரணானது என்று அமைச்சர் ஹெரத் வலியுறுத்தினார். எனவே பிரிவினைவாத கருத்துக்களை புதுப்பிக்க முற்படும் அல்லது இலங்கையின் இன சமூகங்களிடையே பிளவுகளை உருவாக்கும் நிகழ்வுகள் மற்றும் பிரச்சாரங்களை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை ஒட்டாவாவுக்கும் தெரிவிக்குமாறு உயர்ஸ்தானிகரிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த செயற்பாடுகளை தடுக்காமல் விடுவது இலங்கையில் சமூகங்களிடையே சகவாழ்வை வலுப்படுத்த எடுக்கும் முயற்சிகளை பாதிப்பதுடன் இருதரப்பு உறவுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த உயர்ஸ்தானிகர் மார்டின், LTTE அமைப்பு கனடாவில் தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பாகவே இன்றும் நீடிப்பதாகவும் LTTE அல்லது பிற பிரிவினைவாத கொள்கைகளுடன் தொடர்புடைய எந்த ஒரு சின்னத்தையும் கனடாவின் மத்திய அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை என்று மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் இலங்கையின் இறையாண்மைக்கும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கும் கனடா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகள் நிறைவடைந்த மீள்குடியேற்ற உட்கட்டமைப்பு வசதிகள் முழுமை பெறவில்லை. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் மீள்குடியேற்றத்துக்காக அடுத்த ஆண்டு 2500 வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என வீடமைப்பு மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற 2026 வரவு செலவு திட்டத்தின் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு, நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வீடமைப்பு மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சுக்கு மீண்டெழும் செலவுகளுக்காக 70 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மீள் அறவிடப்படாத திட்டத்தின் கீழ் வீடமைப்புக்காக 10 லட்சம் ரூபாய் வழங்குவது தொடர்பிலும் எதிர்க்கட்சியினர் மாறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். பெருந்தோட்ட அபிவிருத்தி மற்றும் பெருந்தோட்ட மக்களுக்கான வீடமைப்பு குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டு வரவு செலவு திட்டத்தில் போதுமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெருந்தோட்ட பகுதிகளின் உட்கட்டமைப்பு மற்றும் நீர்ப்பாசன திட்டம் தொடர்பிலும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அண்மையில் வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்து வீடமைப்பு மற்றும் நீர்ப்பாசன திட்டம் தொடர்பில் ஆராய்ந்தேன். யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் மீள்குடியேற்ற திட்டத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் முழுமை பெறவில்லை. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் மீள்குடியேற்றத்துக்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு 2500 வீடுகள் நிர்மாணிக்கப்படும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் நிலவும் மீள்குடியேற்ற பிரச்சினைக்கு வெகு விரைவில் தீர்வு காணப்படும் என்றார். காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக மாற்று யோசனைகளை இந்தியாவிடம் முன்வைத்துள்ளதாக என துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அருண கருணாதிலக தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு ஜனவரி மாதமளவில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற 2026 வரவு செலவு திட்டத்தின் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு ஆகியவற்றுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது, யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச மற்றும் தேசிய மட்டத்திலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையை ஆரம்பிப்பதற்கு கடந்த காலங்களில் பல பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இருப்பினும் ஒரு சில காரணிகளால் அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறவில்லை. காங்கேசன் துறைமுக அபிவிருத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பில் மாற்று யோசனைகளை நாங்கள் இந்தியாவிடம் முன்வைத்துள்ளோம். 2026 ஆண்டு ஜனவரி மாதமளவில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளோம். இலங்கை இந்தியா கூட்டுத்தன்மையுடன் இந்த அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பது குறித்து இந்தியா இணக்கம் தெரிவித்துள்ளது. காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய இந்தியா ஆரம்பத்தில் கடன் வழங்கவே இணக்கம் தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது 63.15 மில்லியன் டாலரை நிவாரணமாக வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்த அபிவிருத்தி பணிகள் எதிர்வரும் ஆண்டு முன்னெடுக்கப்படும் என்றார்.
வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள பாதாள உலக கும்பலை சேர்ந்தவரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான யகோடமுல்ல கலுவா என்பவரின் சகா ஒருவர் ஹெரோயின் போதைப்பொருளுடன் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கம்பகா மினுவாங்குடி ஹீனடியன பிரதேசத்தை சேர்ந்த 19 வயதுடைய இளைஞன் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து 100 கிராம் 700 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யகோடமுல்ல கலுவா என்பவருக்கு சொந்தமான போதைப் பொருட்களை பல்வேறு பிரதேசங்களுக்கு விற்பனை செய்து வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்.